அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெனஸ்டே மினி விலாக் பார்க்கலாமா? அன்னைக்கு காலையில் இருந்தது எல்லா வேலையும் முடிச்சுட்டு டைரெக்டாக லஞ்ச் பண்ண வந்துட்டேன். லஞ்சுக்கு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சங்கரா மீனும் அயலை மீனும் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கூடவே நிறைய காய்கறிகளும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. காய்கறிகள் எல்லாமே வாங்க சொல்லியிருந்தேன். ஆனால் பூண்டு சொல்ல மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு அரைச்சி வைக்கிறதுக்கு. காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. முக்கியமாக பாவக்காய், மல்லி இலை, புதினாலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அடுத்து காய்கறி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்த இஞ்சி பூண்டு வச்சு அரைச்சி முடிச்சு மீன் பொரிக்கிறதுக்கு மசாலாலாம் சேர்த்து ஊற வச்சுட்டேன். அப்படியே கொஞ்சம் டைம் காஃபி போட்டு ரிலாக்ஸாக குடிச்சு முடிச்சுட்டு மீன் குழம்புக்கு மசாலா எல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். இன்றைக்கி அயலை மீனில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி மீன் குழம்பு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தான் வைக்கிறேன். மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெய் இல்லைனா நல்லெண்ணெயில் தான் வைப்பேன். தேங்காய் எண்ணெயில் எப்போதும் போல் தாளிச்சிட்டு மசாலா சேர்த்து புளியும் கரைச்சி விட்டு நல்லா கொதிச்சு மசாலாவோட பச்சை வடைலாம் போய் எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மீன் சேர்த்துட்டேன். பொதுவாக மீன் குழம்பு அன்னைக்கு சாப்பிட்றதை விட மறுநாள் வச்சு சாப்பிடும்போது தான் சூப்பராக இருக்கும். இப்போ மீனும் நல்லா வெந்து வந்திருக்கு, குழம்பும் நல்லா திக்காகி வந்திருக்கு. அப்படி மசாலா ஊற வச்சுருந்தோம்ல, அந்த மீனையும் பொரித்து எடுத்துட்டேன். அன்னைக்கு லஞ்ச் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுட சுட சோறு, அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி விட்ட மசாலா போட்டு சூப்பராக அரைச்சி விட்ட அயலை மீன் குழம்பு, அப்புறம் மீன் சங்கரா மீனும் அயலை மீனும் சேர்த்து பொரித்து வச்சுருக்கேன். இவ்வளவும் பண்ணிவிட்டு எனக்கு சூடாக நான் சாப்பிடல, லேட்டாக தான் சாப்பிட்டேன். ஏன்னா பாப்பாவை கூப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு போயிருந்தேன். ஹஸ்பண்ட் அன்றைக்கி வர முடியலை, லேட்டாகும் சொன்னதுனால நான் தான் போய் கூப்பிட போயிருந்தேன். பாப்பாவை கூப்பிட்டுட்டு வரும்போது எப்போதும் போல் தான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த தடவை கசாட்டா தான் வேணும்னு சொன்னதுனால அந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக மீன் சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் பாப்பாவும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். நல்லபடியாக அதுவும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மினி விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.